Hello everyone, this is Akash here. Welcome back to our channel. நம்மட்ட பைக் வாங்கி 1 year இல்லை 2 years இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டயர் வீக்காக இருக்குது, டயர் சேஞ்ச் பண்ணி ஆகணுன்ட்டு. ஆனால் நம்ம போய் பார்த்தா வந்து டயர் வந்து அந்த பிரிண்ட்டு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ எப்படி வந்து இது தெரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லை வந்து தெரியாமல் சொல்கிறாங்களா இல்லை வந்து இந்த சில பேர் வந்து இந்த லாஜிக்கில் இருக்கும். ஸோ வண்டி வாங்கி 1.5 years 2 years ஆகணுன்னு கம்பல்சரி வந்து டயர் சேஞ்ச் பண்ணியே ஆகணுன்ட்டு. ஸோ இந்த லாஜிக்லையும் சில பேர் இருப்பாங்க. அது வந்து டயர்லேயே ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ எப்போ சேஞ்ச் பண்ணணுன்ட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் வி கோ. இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் டயர்லேயே வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து TWIன்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணிருக்கோம். TWIனா ட்ரெட் வியர் இண்டிகேட்டர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த TWI மென்ஷன் பண்ண இடத்துலேயே பேரலாக பார்த்திங்கன்னா வந்து பிரிண்ட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து 3 பாயிண்ட் இருக்கும், மார்க்கு 1 2 3 இங்கேயும் இருக்கும். ஸோ இது வந்து அந்த பைக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து வேரியண்ட் மாறும். சில டயரில் வந்து 2 டாட் இருக்கும், இல்லை சில பைக்கில் வந்து 1 டாட் இருக்கும். ஆனால் கம்பல்சரி வந்து எல்லா டயர்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த TWIன்ட்டு. ஸோ பேக்கில் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். இந்த வந்து எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த 3 டாட் வந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ வந்து இது உள்ளே இருக்குது, இந்த கை வச்சு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. இது வந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னா கம்பல்சரி வந்து உங்கள் டயர் வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ இது உள்ளே இருக்க வரைக்கும் உங்கள் டயர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி டயர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இதான் கான்செப்ட். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபார்மேட்டிவான விஷயமா இருக்கும். இது மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக நான் போடுறேன். இந்த நம்ம சேனல் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். I see you guys in another video. Until then, this is Akash signing off. Bye.